கொம்பு சீவி தேட்டரில் பார்க்கல. அதனால சரி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் சரி வேறு எந்த படமும் இல்லை அப்படின்னு சரி நானும் உட்காந்து பார்த்தேன். சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த படத்தில் அப்படி என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன இது இருக்குன்னே தெரியாமல் இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இத்தனைக்கும் இந்த டைரக்டர் பொன்ராம் யார், இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் மாதிரி படம்லாம் எடுத்துகிட்டு இந்த இந்த மாதிரி சரி ஒரு நம்ம விஜயகாந்த் அவர் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட பையன் நடிக்கிறேன் ஏதோ ஒரு படத்தில் ரொம்ப நல்லா அவருக்கு ஒரு திருப்ப முனையாக அமைஞ்சிடாதா அப்படின்னு நானும் வெயிட் பண்ணி எல்லா படம் பார்க்குறேன். சில சரத்குமார் எல்லாம் இருக்காங்க, சரி கொஞ்சம் அப்படியே அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு என்டர்டைனிங்காவது இருக்கும்னு தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். யுவன் சங்கர் ராஜாலாம் மியூசிக் பண்ணதுனால சரி ஓகே அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன். இந்த படத்தோட கதை என்னென்னா பெருசாக இது இல்லை. மதுரை சைடில் வந்து இந்த வைகை ஆற்று டேமில் கட்டினதுனால நான் ஒரு 12 வில்லேஜ் வந்து அதனால் பாதிக்கப்பட்டுருச்சு. அதில் இவங்க நம்ம ரொக்கப்புலின்ற சரத்குமார் கேரக்டர் வந்து ஊருக்குள்ளே ஒரு தவளத்தான் ஒரு மாதிரி களவாணித்தனம் பண்ணி சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள், கஞ்சாலாம் கடத்துறவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுற அடிதடிலாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். அந்த ஊர்லேயே சின்ன பையனாக இருக்கிற சண்முக பாண்டியன் அவங்க வந்து அங்கே ஒரு அவங்களோட அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல கடன் பிரச்சனையால் நமக்கு சரத்குமார் ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரெகுலராக சாப்பாடெல்லாம் கொடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அவங்ககிட்ட அடியாலாம் சேர போகிறேன்ட்டு போய் சரத்குமாரோட சேர்ந்து ஊருக்குள்ளே இந்த காவலித்தமாக பண்ணிட்டு திரியிறாங்க. அப்புறம் கஞ்சா தான் கடத்துறாங்க. மெயினாக வந்து இவங்க 2 பேரும் வந்து கஞ்சா கடத்துறாங்க. இந்த படத்தில் வந்து சரத்குமார் எங்கேயுமே வந்து அந்த கோவமான ஒரு கேரக்டர் அந்த மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் ஃபன்னான ஒரு கேரக்டராக வந்து இந்த படத்தை ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸாக இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து கஞ்சாவை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு கொஞ்சம் கஞ்சா பார்த்தலான்ட்டு இவங்ககிட்ட கேட்டு அப்படியே இவங்கள போட்டு கொடுக்குற மாதிரி இவங்களே போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தள்ளிடுறாங்க. மேலதிகாரி வந்து இவங்களை போட்டு பொலன்னு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருக்கிற காசு எல்லாமே ஊரில் ரொம்ப உங்கள்கிட்ட காசே இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் ஊரில் எல்லாருமே பஞ்சத்தில் இருக்கிறப்போ சரி இப்போ நம்ம பெருசாக சம்பாதிக்கணுன்ட்டு ஒரு 5 டன் கஞ்சா டீலை வந்து ஆந்திராவுக்கு டீல் பேசி அங்கே கொண்டு போய் சேர்க்கணுன்னு அதை கொண்டு போய் சேர்க்குறாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ளெல்லாம் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறதா மிச்ச படத்தோட கதை. இதில் பெருசாக பிளாட் ஒன்றும் இல்லை. இத்தனைக்கும் இப்போது நமக்கு ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலே பார்த்தீங்கன்னா பெருசாக பிளாட்டுனால ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த படத்தில் ஒரு அந்த காமெடி அங்கங்கே டைமிங் அடிக்கிறது, சூர்யா கட்டும் சிவகார்த்திகேயன் அங்கங்கே வருது, பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் தெரியல, இதில் யுவன் சங்கர் ராஜா போட்ட எந்த ஒரு பாட்டுமே எனக்கு பெருசாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஒரு 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 சின்ன படத்துக்கு கூட ரொம்ப நல்லா மியூசிக் போட்டது. ஒருவேளை நமக்கெல்லாம் டேஸ்ட்லாம் மாறி போச்சா எனக்கு என்ன தெரில, இல்லை இந்த படத்துக்கு இவ்வளோ போதுன்னு தான் போட்டாரான்னு தெரில. எகைன் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பெருசாக சண்முகம் பாண்டியன் அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு கூத்துப்பட்டறையில் போயிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நடிப்பு இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் டெவலப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஒரு நல்ல ரோல், ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹீரோ ரோலாகவே இல்லாமல் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்டோ ஏதோ ஒரு படம் வந்து இவருக்கு வந்து கிளிக் ஆகிடாதான்னு எனக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது. நல்ல ஒரு வகை ஹீரோ மெட்டீரியல் தான். பட் அகைன் கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்டாக படங்கள் ஏதாவது தேர்ந்தெடுத்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராகவே வரலாம். அதே மாதிரி சரத்குமார் இந்த படத்தில் ஓரளவுக்கு பண்ணால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பற்றி எல்லாம் பெருசாக தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த கூடவே ஒருத்தர் சுற்றுற அந்த கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் முனிஷ்காந்த் எல்லாம் ஓகே தான் சொல்லலாம். தவிர பெருசாக யாருமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இல்லை. பாடல்களும் எல்லாமே ஓகே தான். சரி கதை சிரிப்பு வர மாதிரி எங்கேயாவது ஒரு இருக்குன்னா சத்தியமாக சொல்கிறேன், படம் ஆரம்பத்துலேருந்து முடித்த வரைக்கும் ஒரு சீனில் கூட சிரிப்பு வராத மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு படமாக இருந்தது. இத்தனைக்கும் சொல்லப்போனால் கதையே இல்லாமல் ஏதோ கஞ்சா கடத்துறங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க தவிர பெருசாக எங்கேயும் சுவாரஸ்யமாகவும் இல்லை. தெரில, கேஸ் வந்து உங்களுக்கு எதாவது இந்த படம் பார்த்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சுன்னா மேபி கணக்கில் சொல்லுங்கள். எனக்கு பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ப்ரைமில் தான் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. கேஸ் பார்க்கணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகனில் ஓகே, அதுக்கப்புறம் வந்த டிஎஸ்பி, சீமராஜா, எம்ஜிஆர் மகன் மாதிரி காவியங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படமும் நீங்கள் உட்காந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். இல்லை அந்த படம்லாம் உங்களுக்கு பிடிக்கல, இஷ்டம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்த படத்தையும் ஸ்கிப் பண்ணியது ரொம்ப பெட்டர். ஏன்னா அவ்வளோ பெருசாலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா அப்புறம் என்னத்தை உட்காந்து பார்க்குறது. பார்க்கலாம், விஜயகாந்த் அவருக்காக உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கலாம். அதுக்காக படம் எதுவுமே இல்லாமல் நம்ம என்னதான் உட்காந்து பார்க்குறது. ஆனால் பரவாயில்ல, சரத்குமார் வந்து கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் கூட சேர்ந்து கொஞ்சம் நல்லா படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கு சரத்குமார் அப்ரிஷியேட் பண்ணலாம். மற்றபடி அந்த லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் கூட ஓகே. மற்றபடி பெருசாக பிளாட்லேயும் ஒன்றும் இல்லை, காமெடியும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, ஸ்டோரி வைஸும் பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. தட்ஸ் இட், வெரி ஆவரேஜ் வாட்ச்.